Hi students, நான் உங்க பிரசாந்த். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா tan பவர் 4x அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு. சரியா? ஸோ நம்ம ப்ராப்ளமா ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல ஒரு சின்ன ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சம்ம எப்படி சால்வ் பண்றோன்றதை பார்க்கலாம். ஓகே? ஸோ we have I is equals to our question, that is integral tan பவர் 4x dx. ஓகே? இந்த tan பவர் 4x நான் எப்படி எழுதுறேன்னா tan ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ tan ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் இது. இந்த ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த tan ஸ்கொயர் எக்ஸை வந்து ஓகே நம்ம சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் அவர் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி. ஸோ அப்போ வந்து இன்டெகிரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம் இன்டூ tan ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இந்த tan ஸ்கொயர் எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? வில் பி ஹேவிங் tan ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ secant square x minus tan square x dx. Okay, so அடுத்த ஸ்டெப்ல I is equals to okay tan square x secant square x dx ன்னு தனியா எடுத்துக்க போறேன். ஓகே, மைனஸ் இன்டெகிரல் tan square x நான் தனியா எடுத்துக்க போறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க, ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. ஸோ இங்க வந்து நம்மளோட கொஸ்டின்ல இந்த பார்ட் ஐ மீன் ஒரு பார்ட் ஆஃப் த இன்டெகிரல்ல நான் வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறேன். இன்னொரு பார்ட் வந்து நான் வந்து டைரக்டா இன்டெகிரேட் பண்ண போறேன். டைரக்ட் இன்டெகிரேஷன். அதுல வந்து ஒரு சின்ன ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நார்மல் இன்டெகிரேஷன் தான். சரிங்களா? ஓகே. ஸோ நம்மளுடைய ஐ இப்போ எப்படி இருக்க போகுதுன்னா ஓகே I1 தனியா ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம், I2 தனியா ஸ்ப்ளிட் பண்ண போறோம். ஓகே, I1 இஸ் நத்திங் பட் tan ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ secant ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். I2 வந்து இட் இஸ் அவர் integral of tan square x dx. So I1 நம்ம first simplify பண்ணுவோம். In this, I'm going to take t as tan x. Okay. அப்ப இந்த tan x differentiate பண்ணா என்ன வரும்? We will be getting dt by dx on our left hand side, secant square x on our right hand side. From this dt equal to secant square x into dx. So இது வந்து நம்ம வந்து I1 ல substitute பண்ண போறோம். அப்படி I1 ல substitute பண்ணா we will be getting I1 as integral t square into dt. Because tan வந்து நம்ம t ன்னு எடுத்தோம், secant square x dx வந்து dt ன்னு எடுத்தோம். So I1 is equals to it is t cube by 3. Okay. So ஃபைனலா வந்து I1 வந்து எப்படி இருக்கணும்னா in terms of x ல இருக்கணும், that is tan cube x divided by 3. So இது வந்து நம்மளுடைய I1. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து I2 இன்டெகிரேட் பண்ண போறோம். ஸோ I2 நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. We have tan square x, but we don't have any other identities in integration for tan square x. அதனால நான் என்ன பண்றேன், secant square x minus 1 dx அப்படின்னு வந்து என்னுடைய tan square x எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறேன். So this secant square x can be integrated, that is tan x. 1 can be integrated as x. So our I2 is tan x minus x. ஸோ நமக்கு I1 தெரிஞ்சிச்சு, I2 தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம், ஐயை எழுதலாம். I is nothing but I1 plus I2. சாரி, நெகட்டிவ் இருக்கிறதுனால
I1 நெகட்டிவ், I2. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய I1 என்னன்னு நமக்கு தெரியும். தட் இஸ் I1 இஸ் ஈக்குவல்ஸ் டூ தட் இஸ் tan cube x by 3 மைனஸ் I2 என்னன்னு நமக்கு தெரியும். இட் இஸ் tan x மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ஆல்ரெடி வெளியே வந்து நமக்கு வந்து மைனஸ் சைன் இருக்கிறதுனால அந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்றோம். அப்படி மல்டிப்ளை பண்றதுனால வில் பி கெட்டிங் minus tan x plus x plus c. So I is equals to tan cube x by 3 minus tan x plus x plus c. ஸோ இந்த மாதிரி வந்து இன்டெக்ரல் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணணும், கண்டினியூஸா சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனல்ல இன்டெக்ரல் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணி பிளேலிஸ்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நீங்க அதை போய் கோத்ரூ பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் டவுட்டா இருந்ததுன்னா அதை நம்ம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் அதுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்க பார்க்குறேன். சொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி வீடியோ கன்வெர்ட் பண்ணி அப்லோடும் பண்றோம். சரிங்களா? சப்போஸ் நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, யூ கேன் கிளாரிஃபை வித் மீ வித் த நம்பர் 9345420901. ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வச்சு சால்வ் பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க் யூ ஸோ மச்.